வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து பன்னீர் புடலை. இது பன்னீர் புடலை நீட்டு ரகம். காய்கள் நல்லா காய்ச்சிருக்கு. இதுவரை 5 டைம் அறுவடை பண்ணிட்டோம். இது 6வது டைம் நினைக்கிறேன். ஆனால் இதுவரையும் நாங்கள் ஒரு 2-3 காய் அதிகமாக தான் பறிச்சிருந்தோம். ஆனால் இந்த தடவை வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 10 காய்க்கு மேலே இருக்குது. இதே அவங்க பார்த்தா தெரியும். ஆனால் இது சின்ன ரகம் இல்லை, இதிலே பெரிய ரகம். ஒரு காயோட சைஸும் தெரியும் உங்களுக்கு. என் கையோட எடுத்தமாகவே இருக்குது. காய்கள் அதிகமாகவே இருக்குது. இது ஒரு கொடி மட்டும்தான். இங்கே ஒரு கொடி இருக்குது, ஒரு செடி, இந்தாண்ட ஒரு செடி. அந்தாண்ட இருக்கிறது வந்து பச்சை வரி புடலை, அது வேறு ரகம். அதுவும் காய்கள் நல்லா காய்ச்சிட்டு தான் இருக்குது. ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இது வந்து அதிகமாக காய் காய்ச்சிட்டு இருக்குது. இதில் எந்த ஹைப்ரிட்டு ரகமும் இல்லை, இது நாட்டு ரகம் தான். காய்கள்லாம் குறை சொல்ல முடியவே முடியாது. இதை பாருங்க, அங்கே ஒரு 10 பிஞ்சு இருக்குது, இந்தாண்ட ஒரு 10 பிஞ்சு இருக்குது. இது இல்லாமல் நாங்கள் வந்து இது வந்து விதைக்காக விட்ருக்கோம். ஒரு 2 காய் விட்ருக்கோம். சைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கை பிடிச்சாலே ஒன்றும் பிடிக்க முடியல. அப்படின்னா என்னோடய கையோட அது பெரியது. சைஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நல்லா நீட்டு ரகம். இது நாட்டு ரகம் தான். இது நாங்கள் ஹைப்ரிட் எதுவும் வாங்கலை, விதைகள். இது விதைக்காக விட்ருக்கோம். இது இல்லாமல் இன்னொரு காய் இருக்குது விதைக்காக. இந்தாண்டா இருக்குது. இந்த காயை பார்த்தா ரொம்ப டீட்டெயிலாக தெரியும் உங்களுக்கு. இது அதோட பெருசு. இது சுத்தமாக பிடிக்க முடியாது. இது வந்து நாங்கள் மீன் வலைக்கு மூலயமா வச்சுருக்கோம். வேஸ்ட்டு மீன் வலை தான். ஆனால் இது காசு கொடுத்து தான் வாங்கணும். எந்த ஓட்டைகள் எதுவும் இல்லை, கிழிஞ்சு போய் அதிகமாக இல்லை, நல்லாவே இருக்குது. காய்கள்லாம் குறைலாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது வந்து பச்சை புடலை, பச்சை வரி புடலை. காய்கள் இதுவும் பறிச்சிருக்கும். இதுவும் நல்லா காய்கள் அதிகமாகவே விட்டுருக்கு. ரகங்கள் அதிகமாகவே இருக்குது சொல்லப்போனால். இது எதுக்காக வீடியோவாக அப்படின்னா, நாட்டு ரகம் நீங்கள் போட்டிங்கன்னா நம்மளே விதை வச்சுக்கலாம். யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இருக்காது. யார்கிட்டையும் நம்ம போய் விதைக்காக கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ நான் மொத்தம் 2 காய் விட்டுருக்கேன். கரெக்டாக ஒரு 4வது அறுவடை அப்போ விட்டுருக்கேன். காய்கள் அதை விதை நான் எடுத்துக்கோன்னா எடுத்துகிட்டு இது விதையும் பகிர்வேன் சொல்லப்போனால். என்கிட்ட அந்த அளவுக்கு இருக்குது. அதேமாதிரி பூச்சி தாக்குதல் அதிகமாக இல்லை. இதுவரை நாங்கள் வேறு எதுவும் கொடுக்கவும் இல்லை. ஒரு 3 டைம் வந்து மீன் கரைசல் கொடுத்துருக்கோம். அது இதுக்காக கொடுக்கல, நாங்கள் வெண்டை செடிக்காக கொடுத்தோம். அது கொடுக்கும்போது இதுக்கும் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இப்போ கன்னுக்கு கொஞ்சம் ஸ்ப்ரே கன்று ரிப்பேர் ஆகிறதெல்லாம் அடிக்கலை. ஒரு 3 நாளாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதால் எதுவும் தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் சுத்தமாகவே. ஏன்னா இதிலே நல்லா ஊட்டச்சத்தான தண்ணீர் வருவதால் அதிகமாக பூச்சி தாக்குதலும் இருக்காது. காய்கள் ஒன்றும் கொஞ்சம் நல்லா வளரும். இந்த காய்கள் வந்து சீசன் அப்போ போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எப்போ வேணால் போடலாம். ஆனால் மண் வந்து கரெக்டாக இருக்கணும். நாங்கள் வந்து மூடாக்கு எல்லாமே போட்டிருக்கோம். களை ஒரு 3 டைம் குத்திருக்கோம். மூடாக்கு போட்டிருக்கோம். அதால் இந்த ஒரு காயில் மட்டும் நாங்கள் எப்படி இருந்தாலும் நல்லா எடுத்துட்டோம் சொல்லப்போனால். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இதுக்காகவே. நன்றி, வணக்கம்.